ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆர்மீஸ்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்மீஸ். இதில் நிறையவே ஆக்ஷன், த்ரில்லர், லவ் அண்ட் ரொமான்ஸ், அப்புறம் ஹாப்பினஸ், சேட், ஃபைட்டிங் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஆர்மீஸ், இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறோம்? நம்ம ட்ராமாவோட நேம் கிரைம் அண்ட் மர்டர் மிஸ்ட்ரி. இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. வாங்க நம்ம இப்போ OT7 வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. அதில் 12th படிக்கிற ஒரு பையன், அதான் நம்ம ஜின்னு. ஹே, நீ அடங்கவே மாட்டியாடா, 12th வந்துட்டா இன்னும் இப்படியே பண்ணிகிட்ருக்க. சார், நான் என்ன பண்ணேன்? நீங்கள் எதுக்கு என்ன இப்போ திட்டிகிட்டு இருக்கீங்க? உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னோட எய்மா? இதோ இந்த மாதிரி திருட்டு பையனுங்கள்லாம் பிடிச்சி கொடுக்கறது அப்படின்றாரு. யாரடா திருடி வச்சிருக்கா? நான் வந்ததெல்லாம் நோட் பண்ணுறேன். அந்த பையன் அந்த பொண்ணோட சாப்பாடு எடுத்து திருடி சாப்பிட்றான். இதான் உனக்கு வேலையாடா? நீ கிளாஸில் கவனிக்கிறதை விட்டுட்டு இதை பார்த்துட்ருக்க. சார், நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒரு போலீஸ் ஆக போகிறேன். இதெல்லாம் பார்த்து தானே சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. நீ அதை மட்டுமாடா பண்ண? அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லி அந்த பையனை அடி வாங்க வச்சுருக்க. நீ வெளியவே நில்லு, உனக்கு அதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார் அங்கேருந்து போகிறாரு. சார், நான் இன்னும் தப்பு பண்ணவே இல்லை, எதுக்கு என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய், நீ நம்ம கிளாஸை மட்டும் இப்படி வாட்ச் பண்ணால் பரவாயில்லடா, போய் பக்கத்து கிளாஸ்லாம் நம்ம கிளாஸ் டைமில் போய் வாட்ச் பண்ணிகிட்ருக்க. அந்த சார்லாம் உனக்கு என்ன சொல்லுவாங்க? அது சார், அந்த 11th ஸ்டூடெண்ட் இருக்கான்ல, நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, வெளியவே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஜின்சுமா இருப்பாரா, டேரெக்டாக 11th ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அந்த கிளாஸ்க்கு போகிறாரு. அங்கே போயிட்டு மற்ற எல்லாத்தையும் நோட் பண்ணி சொல்லுவார்னு பார்த்தா நம்ம ஆரவன் சைட் அடிச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த சார், ஆரம் நீ ஏஞ்சி வாசிப்பா அப்படின்றாங்க. நம்ம ஆரம் எல்லாத்தையும் வாசிட்ருக்காரு. இதை நம்ம ஜின்னு உட்காந்து சைட் அடிச்சிட்ருக்காரு. இந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கான், எனக்கு இவன் தான் லைஃப் பார்ட்னராக வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்போ டக்குன்னு நம்ம பக்கத்தில் இருக்க ஜேஹோப் சார்கிட்ட சொல்லி வச்சுறாரு. சார், எங்கே பாருங்களேன், அந்த பையன் இங்கே தான் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம சாரு, டேய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சொல்லுங்கள் சார், உனக்கு இன்னும் இங்கே வேலை? நீ 12th படிக்கிறது தானே, ஒழுங்காக இங்கேருந்து போ, மறுபடியும் உங்கள் சார்கிட்ட சொல்லி திட்டு வாங்க வைக்கணுமா அப்படின்றாரு. அப்போ நீ தான் போட்டு கொடுத்ததா, இரு உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அங்கேருந்து எஸ் ஆயிடுறாரு. தென் ஆரம் அப்படியே ரீட் பண்ணிகிட்ருக்காரு. தென் கிளாஸ்லாம் முடிஞ்சிருது. இப்போ நம்ம வியோட இன்ட்ரோ அவர் நம்ம ஜேஹோப் கிட்ட வராரு. என்னடா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ப்ரோ, ஜேஹோப் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேஹோப்பா, அவன் உள்ளே தான் இருக்கான், நீ போடா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆரம் அப்படியே அங்கேருந்து வந்துடுறாங்க. அண்ணா, எனக்கு பென்சில் கூட அப்படின்றாரு. டேய், நீ இப்படி படிச்சுட்ருக்க பையன் தானே, உனக்கு ஒரு பென்சில் கூட எடுத்துகிட்டு வந்து தோணாது? நான் எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு வேணும் கூட அப்படின்றாரு. நீ நல்லது பண்ணலான்டா, ஃபஸ்ட்டு உனக்கு இருக்கான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லது பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கிட்ட இருக்கா இன்னொரு பென்சில் எடுத்து கொடுக்குறாரு. சரி, நான் நம்ம ஈவினிங் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. தென் கிளாஸ்லாம் முடிஞ்சிருது. இப்போ ஜேஹோப், ஆரம், வி இவங்க 3 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஆரம் ப்ரோ, அங்கே பாருங்களேன் அப்படின்றாரு. என்னடா, அந்த அண்ணன் உங்களவே நோட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன், நானும் வந்ததுலேருந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. யாரடா சொல்கிற? நீங்கள் அப்படியே பார்க்காத மாதிரி திரும்பி பாருங்கள் அப்படின்றாரு. அப்போ டக்குன்னு ஆரம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஜின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கே இருக்க பூவெல்லாம் பறிச்சிட்ருக்காரு. இவன் எதுக்கடா பூ பறிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கேட்குறாரு. வேறு என்ன, கேர்ள் ஃப்ரெண்டு கொடுக்கவா இருக்கும், அவனை பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. அது நமக்கு எதுக்காக தேவையில்லாத வேலை, நம்ம முன்னாடி போகலாமான்னு சொல்லிட்டு ஆரம்பமும் ஜேஹோப்பும் போயிட்டுருக்காங்க. தென் நம்ம ஜின்னு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ அங்கே நிறையா ரவுடி பசனுங்க ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் வம்பிழுத்துட்ருக்கானுங்க. இதை போய் தடுக்கலான்ட்டு நம்ம ஆரம் வேகமாக போகிறாரு. அப்போ ஆரமாக நிற்க சொல்லி ஒரு அங்கிள் கூப்பிடுறாரு. என்ன, எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? அங்கே பாருங்களேன், நீங்கள் பெரியவங்க தானே, அந்த பையனுங்களை போய் தடுக்கலாம்ல, அங்கே பாருங்கள் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் டீஸ் பண்ணுறாங்க அப்படின்றாரு. இல்லைப்பா, அவனுங்களை பற்றி உனக்கு தெரியாது, அவனுங்க கேங்ஸ்டர்ஸோட பசனுங்க, இப்படி தான் அடிக்கடி வந்து தொல்லை பண்ணுவானுங்க. நான் ஆல்ரெடி கேட்டதுக்கு தான், இங்கே பாரு என்னோட கண்ணு எப்படி வீங்கிருக்கு, அது அவனுங்களால தான் அப்படின்னு சொல்லி காய்ச்சாரு. நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க? நான் போலீஸ் ஆக போகிறேன், என்னெல்லாம் இப்படி சும்மா அடக்கி வைக்க முடியாது, நான் கேட்க போகிறேன் அப்படின்றாரு. அவர் தடுக்கிறாரு. தயவு செஞ்சு அந்த பையனை போவேனான்னு சொல்லுங்கள், அப்புறம் அவன் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாள், அது நடக்காமலே போயிடும் அப்படின்றாங்க. அப்போ டக்குன்னு வீக்கும் ஜேஹோப்புக்கும் பயம் வருது. ஆரம், தயவு செஞ்சு இங்கே வா, போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பட் அதையும் மீறி ஆரம் போயிடுறாரு. என்னடா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படி வம்பிழுத்துட்ருப்பீங்க? உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியமான ஒரு பையன் கூட சண்டை போடுங்க. அதை விட்டுட்டு அங்கே சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கீங்க. நீ யாருடா அதை கேட்க அப்படின்றாரு. நான் வருங்காலத்தில் போலீஸ் ஆக போகிறேன், அது உனக்கு ஃப்யூச்சர் இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசனுங்க வேணும்னே சண்டை போட்டு ஆரமாக அடிக்க வரானுங்க. அதுக்குள்ளே அந்த சைடு போலீஸ்லாம் வந்துடுது.
அங்கே போலீஸ்லாம் வரதை பார்த்துட்டு அவனுங்க அப்படியே தில்லாம் நின்றுட்டுருக்கானுங்க. என்ன போலீஸ் வருது, நீங்கள் அப்பயும் நின்றுட்டுருக்கீங்க, நாங்கள் இப்போ சொல்லி வச்சிருவோம், உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் கேட்குறாரு. எங்களுக்கு எதுக்கு பயம், போலீஸ்கிட்ட நாங்கள் பணத்தை கொடுத்தா அவனுங்க அசால்ட்டாக எங்களை விட்டுருவானுங்க அப்படின்றாரு. இதை பார்த்தா ஆரம்புக்கு செம்மையாக கோவருது. போலீஸ்னால் உங்களுக்கு என்ன அவ்வளோ தான் போயிடுச்சா, நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேணும்னா நீயே பாரேன், அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த போலீஸ்லாம் வந்துட்டு, ஓ நீங்கள் கேங்ஸ்டர்ஸோட பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறானுங்க. ஆரம்புக்குனா செம்மையாக கோவம் வருது, கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாயிரம், அடிக்கிற கோவத்தில் இருக்காரு. பாத்தியா போலீஸ்னால் இப்படி தான், நீ கூட சொன்னி ஃப்யூச்சரில் போலீஸ் ஆவான்னு சொல்லிட்டு, நாங்கள் ஃப்யூச்சரில் மாஃபியாவாக இருப்போம், நீ போலீஸாக இருப்ப, நீ எங்களுக்கு இதே மாதிரி தான் அடங்கி போவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஆரம்புக்கு கோவமாக வருது. அப்போ அந்த அங்கிள் வந்துட்டு, தம்பி அவனை மன்னிச்சிடுங்க, அவனுக்கு தெரியாதுல்ல, அவன் இப்போ தான் புதுசாக அந்த சைடு வந்திருக்கான், நான் சொல்லி இனிமேல் வர விடாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரி இதுக்கு மேலே வந்தால் இந்த பொண்ணுக்கு நடக்கிற அதே நிலமை தான் உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்த்து சொல்கிறாங்க. ஆரம்க்கா செம்மையாக கோவம் வருது. நீங்கள் என்ன இப்படியே நார்மலாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜேஹோப்பும் அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆரம்க்கு இன்னும் கோவமாக வருது. என்னடா நான் போலீஸ்னால் இப்படி தான் வரணுமா, டேய் இப்போ நீ போலீஸ் இல்லைடா, நீ ஃப்யூச்சரில் போலீஸ் ஆகி அவனுங்களை என்ன பண்ணணுமோ நீ அப்போ பண்ணிக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. புரியுதுடா, பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே அங்கே இருக்க அந்த பொண்ணை ஷூட் பண்ணிடுறானுங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் அவன் சப்போர்ட் கேட்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் இதை அப்படியே பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இதுக்கு மேலே உன்னால் சும்மா விட முடியாது, நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ ஜேஹப்க்கு பயமாக இருக்கு, ஐயோ இந்த பொண்ணை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் சொல்கிறாரு. இல்லை இது ஒரு கேஸ் ஆயிரும், வேணாம் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, நீங்களாம் ஒரு ஹியூமன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் கேட்குறாரு. நீங்கள் அவருங்க, நானே தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. பட் அங்கே ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம், இல்லை இது கேஸை இந்த கன்னில் ஷூட் பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்கள் போலீஸில் ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரமும் ஜேஹூவியும் அப்படி அலையிறாங்க. பட் யாருமே எந்த ஹெல்ப்புமே பண்ணல, அந்த பொண்ணு இறந்து போயிடுது. இதை பார்த்தவங்களுக்கும் அவ்வளோ கோவம் வருது. தென் இதை நாங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் லாயரை பாருங்கள் அப்படின்றாங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு அவங்க வீட்டில் கூட சொல்லாமல் ஒரு லாயர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்னென்னா, இல்லை இது ஒரு பணக்காரங்க சம்மந்தமான விஷயம், ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு வீக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த விஷயம் அந்த கேங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருது. ஸோ இப்போ ஆரமோட வீட்டில் வந்துட்டு கத்திகிட்ருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ ஏன் மேலே கேஸ் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கேஸ் கொடுத்தா நாங்கள் என்ன மாட்டிப்போம்னு நினைக்கிறியா, நீ தான் தேவையில்லாமல் மாட்ட போகிற, நீ ஸ்கூல் படிக்கிற பையன் சொல்லிட்டு உன்னை விடுறோம். ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பையனா, அப்போ நீங்கள் ஒரு பொண்ணை கொண்டீங்களே, அவள் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தானே, அவள் என்னை விட சின்ன பொண்ணு, 10th தான் படிக்கிறா, இப்படி உங்களுக்கு மனசாட்சி இல்லாமல் அவளை கொல்ல தோணுச்சு, நான் அதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அப்போ தான் கரெக்டாக அவங்க அப்பாவும் அம்மாவும் வராங்க. பார்த்தா அவங்களுக்கும் புரியுது இவங்க கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு, ஆரம் நீ நார்மலாக இருப்பா, இதுக்கு மேலே பேசாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. என்னம்மா நீங்களும் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆரம் கூப்பிடுறாரு. தென் ஆரம் ரூமில் போட்டு பூட்டி வச்சிடுறாங்க. அவங்களாம் பேசுகிறாங்க, நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா அவங்க பையன் உங்களால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. தென் இப்போ ஜேஹோப் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. டேய் நீயும் இந்த வீட்டில் தான் இருக்கியா, ஆமாம் அவர் என் அண்ணா, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டிங்களா, உங்களை போட்டதில் தான் நீங்கள் சரிப்படுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். வீக்கு பயங்கரமாக கோவருது. அப்போ கரெக்டாக ஜேஹோப் வராரு. என்னடா என் தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருந்தீங்கன்னா நாங்களும் அமைதியாக போயிடுவோம், தேவையில்லாமல் கேஸ் அதுன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம், அந்த பொண்ணை போட்ட மாதிரி அப்படின்னு சொல்கிறானுங்க. செமையாக கோவருது இவனுங்களுக்கும். அப்போ கரெக்டாக இவங்களோட அம்மா அப்பாவும் வராங்க. அவங்க வரும்போது கரெக்டாக அந்த பசனுங்க வீயை பிடிச்சி இழுத்து வீயோட தலையில் கண்ணை வச்சிடுறானுங்க. யார் பண்ணீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், உங்கள் பையனுங்களுக்கு நாங்கள் இப்போ வார்னிங் கொடுக்குறோம், இதுதான் ஃபைனல் வார்னிங், இதுக்கப்புறம் இவனுங்க இந்த ஊரில் இருக்கக்கூடாது. அப்புறம் உன் கூட இன்னொருத்தர் தெரிஞ்சானே உங்கள் லீடர் அவன், அந்த பையன் பேர் என்ன, அதெல்லாம் சொல்ல முடியாது பரவாயில்ல, அந்த பையன் நீங்கள் 3 பேரும் இந்த ஸ்டேட்லேயே இருக்கக்கூடாது, அதே எங்கள் கண்ணில் மட்டும் பட்டிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவங்க அம்மா அப்பாவுக்கு செம்ம பயமாக இருக்குது, வீ எப்படி பண்ணிகிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அவங்க அப்படியே சாரி கேட்குறாங்க. என்ன மன்னிச்சிருப்பா, என் பையனுங்க இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நாங்கள் வேறு வீடு பார்த்து போயிடுறோம் அப்படின்றாங்க. வேறு வீடெல்லாம் இல்லை, இந்த ஸ்டேட்லேயே நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்குள்ளே எப்படி போவோம், நீங்கள் போகலன்னா உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் பார்க்க முடியாது, அவ்வளோதான், இது அந்த பையனோட பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறானுங்க. தென் இப்போ நம்ம ஆரமோட அம்மாவுக்கு ஜேஹோப்போட அம்மா கால் பண்ணி பேசுகிறாங்க.
என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஆமாம், நம்ம பையனுங்க மேலே தப்பே இல்லை, பட் இவனுங்க அப்படி பண்ணுறானுங்க. நம்ம இங்கே இருந்தோன்னா இதுக்கு மேலே நம்ம பையனுங்களுக்கு தான் ஆபத்து, நம்ம இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் எல்லாருமே கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ ஜேஹோப்புவையும் அம்மா ப்ளீஸ்மா, அதுக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் உங்களை வெளியில் பார்த்தாங்கன்னா அவனுங்க அவ்வளோதான், தயவு செஞ்சு எங்கள் கூடயே இருங்கன்றாங்க. பட் இவங்க 2 பேரும் சொல்ல பட்ச கேட்காம ஆரம்ப மீட் பண்ணுறதுக்காக ஆரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆரம் இவங்கள பார்த்துட்டு சரி வாங்க நம்ம வெளியே போய் பேசுவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வி சொல்கிறாரு, என்னோட எய்ம் இனிமேல் லாயர், இனிமேல் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் நான் உண்மையாக இருப்பேன், இந்த மாதிரி ஃபேக்காலாம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆரம் ப்ரோ, நீங்கள் போலீஸை தப்பாக நினச்சிடாதீங்க, ஒரு நல்ல போலீஸாக நீங்கள் காட்டுங்க எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. நீ சொன்ன மாதிரி தான் நான் போலீஸாக மட்டும்தான் இருப்பேன், நான் கரெக்டாக போலீஸ் ஆகிட்டு நம்ம மீட் பண்ணுவோம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அந்த இடத்துல நான் இருப்பேன், டாக்டரா அப்படின்னு சொல்லி ஜேஹோப் சொல்கிறாரு. இவங்க 3 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம 3 பேரும் டாக்டர், போலீஸ் அண்ட் லாயர். அந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி இனிமேல் எந்த தப்பும் நடக்கக்கூடாது, அதுக்கு நம்ம 3 பேரும் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கணும். அப்புறம் நம்ம 3 பேருமே என்றைக்குமே பிரியக்கூடாது, நம்ம அடிக்கடி மீட் பண்ணோம், நமக்கு பிளான் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. ஓகே லீடர் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாங்க. தென் இவங்க 3 பேருமே ஒரு மாதிரி கோவத்தோடு அந்த இடத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த கேங்ஸ்டர் அங்கே இருக்கானுங்க. பார்த்துட்டு நீங்கள் இன்னும் போலையாடா, இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜேஹோப் தான் வந்து நார்மலாக பேசுகிறாரு. இல்லை நீங்கள் இன்றைக்கி தானே போக சொன்னீங்க, அதான் இன்றைக்கி நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம். ஆமாம் தயவு செஞ்சு இனிமேல் இந்த சைடு வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா 3 பேருமே அந்த பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாருங்கள். ஆரம்புக்கு செம்மையாக கோவம் வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ இப்படி இருக்காத வான்னு சொல்லிட்டு இப்போ ஜேஹோப் தான் ஆரம் அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு தென் இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. தென் இப்படியே ஒரு 5 வருஷம் ஆகுது. இப்போ நம்ம ஆரம் போலீஸாக இருக்காரு. இப்போ நம்ம ஜேஹோப்புக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன ஜேஹோப் எப்படி இருக்க, நம்ம மீட் பண்ணுவோமா அப்படின்றாங்க. இதோ நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. எங்கடா அவன் தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. அவன் தானே, அவன் இன்னும் இருக்கும் எந்த கோர்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கானோ அப்படின்றாங்க. இப்போ நம்ம வி ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதுக்கு அப்படியே கோர்ட்டில் சால்வ் பண்ணிகிட்ருக்காரு, வேறு லெவலில் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. கடைசியில் இப்போ நம்ம வி தான் வின் பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜு நம்ம வியை பார்த்து பாராட்டுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ்லேயே சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் போக போக நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வி அப்படியே ஒரு ப்ரௌடாக அந்த இடத்துலேருந்து வெளியே வராங்க. தென் இப்போ நம்ம வி போய் ஜட்ஜுக்கிட்ட நான் நியாயத்துக்காக போராடிட்டுருக்கேன், என்னை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாரு. அதை பார்த்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாரு. நீ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நியாயத்து பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ளஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. தென் கரெக்டாக அந்த இடத்துல ஜேஹோப்பும் ஆரமும் வெளியே வந்து நிற்கிறாங்க. விக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ வருஷம் கழிச்சு ஆரமை பார்க்கவும். போய் சந்தோஷத்தில் வி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ப்ரோ எப்படி இருக்கீங்க நினைக்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா நீங்கள் வேறு லெவலில் இருக்கீங்க தெரியுமா அந்த போலீஸ் காஸ்டியூமில், நீ மட்டும் எப்படி, நீயும் செமையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. ஆமாம், ஜேஹோப் மட்டும் இன்னும் ஒயிட் கோட்டை காணோம், அதெல்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருப்போம், இங்கே இல்லை அப்படின்றாங்க. ஆஹா சரி வாங்க போவோன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு கஃபே போகிறாங்க. நம்ம ஜேகே அப்போ வேகமாக ஓடி கஃபேக்குள்ளே வராங்க. மூச்சு வாங்க நின்றுட்டுருக்காங்க. இது ஆரம் பார்த்துட்டு என்னாச்சுப்பா இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்க, கொஞ்சம் நார்மலாக உட்காரு, இந்த தண்ணி குடி அப்படின்றாங்க. நான் இவரை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். வி உங்கள் பேர் வி தானே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. யாருப்பா நீ அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, ஏன்னா நான் அவ்வளோவா இங்கே வந்ததில்லை, பட் எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, நீங்கள் இப்போ வாதாடினீங்கல்ல அது எங்கள் அப்பாவுக்காக தான் அப்படின்றாங்க. ஆமாம், உங்களுக்கு ஒரு பையன் இருக்குன்னு தெரியும், அது நீ தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அது நான் தான், எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. உங்கள் அப்பாவுக்குன்னு இல்லை, யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்புறம் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ தான் போலீஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ ஆரம் வந்து திடீர்னு பார்க்குறாங்க. என்ன போலீஸ் ட்ரைனிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் வேணால் இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் உண்மையாக நேர்மையாக இருந்தானா நான் சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அந்த கடவுளே எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. ஜேகே அதை பார்த்துட்டு இல்லை எனக்கு தெரியும், ஏன்னா நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கேன் அதுக்காக அப்படின்றாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஆரம் அப்படி இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. பரவாயில்லையே, இவன் நல்ல பையன் தான் போல். சரி, இதே நீ உன்னோட ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னை பார்க்க வேண்டிய நேரம் உனக்கு வரும் அப்படின்றாரு. நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க எனக்கு புரியல. சரி, நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு.
பரவாயில்லவி, நீ சொன்ன மாதிரியே உண்மை பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. ஆமாம், நான் அப்படி தான், நம்ம தான் ப்ராமிஸ் பண்ணோம்ல ப்ரோ, அப்போ நான் அப்படி தானே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம 3 பேரும் இன்னும் நமக்கு நிறைய பிளான் இருக்குது, அது போக போக நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப்பும் வியும் சொல்கிறாங்க. சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பிடுறாங்க. ஆரம் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு சந்தைக்குள்ளே ஏதோ சவுண்டு வருது. என்னடா சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காரு. பார்த்தா ரவுடி பசனுங்க ஒரு சின்ன பொண்ணை வம்பிழுத்துட்ருக்கானுங்க. அங்கே ஒரு குட்டி பையன் ஓடி வந்து, என்னடா பண்ணிச்சிங்க, எங்கள் அக்காவை எதுக்கு வம்பிழுக்கிறீங்க, அது எங்கள் அக்காவை ஏன் இப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறான். அந்த பையனுக்கும் வந்து, என்னடா இத்துணுடா வந்துட்டு உங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண வரியா, ஃபஸ்ட்டு ஓ நிலமை என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குறானுங்க. இந்த பையன் அழுவுறான், வலிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆரம்புக்கு இதை பார்த்துட்டு செம்மையாக கோவம் வந்து வேகமாக போய் அந்த பையனை கன்னத்துலேயே ஒரு அடி வச்சு, எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு குட்டி பையனை அப்படி பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை காப்பாற்றுறாரு. அந்த ரவுடி பசனுங்க, நீங்கள் போலீஸாக இருந்தா என்ன உங்களுக்கு பெரிய இதா அப்படின்னு கேட்குறானுங்க. நான் போலீஸ்ன்னு தெரிஞ்சோ என்கிட்ட இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு செம்மையாக வந்து அந்த பையனுங்களை அடித்து தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. ஆரம் இப்படி அந்த பையனுங்களை எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாமே சிரிக்கிறானுங்க. அந்த குட்டி பையனும் வம்பிழுத்துட்ருக்கான். அந்த பையனுங்க ஆரம் பார்த்து, நீ சம்மந்தமே இல்லாமல் எங்களை கையை வைக்கிற, நீ இப்போ கையை வைக்கிறதுக்கு பின்னாடி ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. நான் பின்னாடி ஃபீல் பண்ணுறத பின்னாடி பார்த்துக்கிறேன், இப்போ நீ முன்னாடி போ. தென் நம்ம ஆரம் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்து அந்த ஜெயிலில் போட்டுடுறாரு. அந்த பையன் சம்மந்தமே இல்லாமல், உனக்கு இன்ஸ்பெக்டரை தெரியுமாடா, இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சால் தான் அப்படின்ட்டாரு. இன்ஸ்பெக்டரே நான் தான் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. என்னது நீங்களா, எனக்கு டிஜிபி தெரியும், உனக்கு எவனை தெரிஞ்சால் எனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு உள்ள அமைதியார் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. இதெல்லாம் கரெக்டாக அந்த கேங்ஸ்டரோட கும்பலுக்கு தெரிஞ்சிருது. இப்போ அதில் ஒருத்தன் வந்து நம்ம டிஜிபி கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி இவன் எங்கள் பையன் தான் தெரியாமல் பண்ணிட்டான், விடுங்க அப்படின்ட்டாரு. ஆரம்பு கோவமாக இருந்தது, நீங்கள் எப்படி இவனை விடலாம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணாமல் பிடிச்சிக்கலாம் அப்படின்றாங்க. ஆரம்புக்கு செம்மையாக கோவம் வருது, நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. நீ வெளியே போவேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. இப்போ ஆரம் வெளியே போகலான்ட்டு போகும்போது கரெக்டாக அவங்க 2 பேரும் படம் மாற்றிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஆரம்புக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. அதை வீடியோ மாதிரி எடுத்துடுறாரு. இதை எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக இங்கே இல்லாமல் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொண்டு போய் கொடுத்துட்றாரு. இதை பார்த்துட்டு நம்ம கலெக்டர், இவன் என்ன இப்படி பண்ணுறான், இவன் ஒரு போலீஸுங்கிறதே தப்பு சார், இவன் போலீஸ் இல்லை, இவன் தான் டிஎஸ்பியே, இவரே இப்படி பண்ணுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. பரவாயில்லப்பா, நீ நல்லா இருக்க, நீ நேர்மையாக இருக்க, இதை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், இவனை வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்றாங்க. கரெக்டாக அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அந்த பழைய டிஎஸ்பிக்கு செம்மையாக கோவம் வருது. யாரிடா அப்படி பண்ணது, யார் போய் கலெக்டர் கிட்ட இதெல்லாம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 அப்பாவி போலீஸ் இருக்காங்க, அவங்கள பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. அடிக்க போகிறாரு. கரெக்டாக அந்த இடத்துல ஆரம் முன்னாடி வந்து நின்றுட்டு, நீ என்ன இப்படி அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்க, நான் தான் இதை பண்ணது அப்படின்றாரு. என்னடா நீ இன்ஸ்பெக்டர் தானே, உனக்கு இவ்வளோ தைரியமா, இவ்வளோ கொழுப்பா, நான் கிட்ட சொன்னேன்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வீடியோ எடுத்து கலெக்டருக்கு அனுப்பிச்சி வச்சுருக்க. இந்த மாதிரி நீ பண்ணுவேன், நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, நான் சும்மா இருந்தேனா, நான் ஒரு இன்ஸ்பெக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பேசுகிறாரு. நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவத்தில் அவர் அப்படியே ஆரம் அடிக்க போகிறாரு. கரெக்டாக இப்போ நம்ம ஜின்னோட என்ட்ரி, அவன் கையை வந்து பிடிச்சிடுறாரு. டேய் நீ யாருடா, ஊரில் போகிற எல்லாத்தையும் இப்படி வந்து கொண்டாந்து விட்டுட்டு இருப்பீங்க, இப்படிதான் போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. என்ன ஊரில் போகிற எல்லாருமா, ஆமாம் ஊரில் போகிற எல்லாத்துக்குமே இங்கே அனுமதி இருக்குது, உன்ன மாதிரி நீலாம் டிஎஸ்பியா, நீ டிஎஸ்பின்லாம் சொல்லிக்காத, அதுக்கு தகுதியே இல்லாதவன். டேய் நீ அதுக்குள்ளே பப்ளிக்காக அந்த வீடியோவை போட்டியா அப்படின்னு ஆர்வம் பார்த்து கேட்குறாங்க. நான் ஏன் அப்படி பண்ணணும், நான் கலெக்டர்கிட்ட மட்டும்தான் காமிச்சேன், எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி என்னெல்லாம் இல்லை அப்படின்றாரு. அவன்கிட்ட நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் ஓன்கிட்ட பேசினா நீ என்கிட்ட பேசு அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. நீ ஃபஸ்ட்டு யாருடா அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக ஜின்னு அவரோட அந்த ஐடி கார்டை எடுத்து காமிக்கிறாரு. இனிமேல் இந்த இடத்துல நிற்க உனக்கு தகுதியே இல்லை, இங்கேருந்து கிளம்பு, நான் தான் இனிமேல் இந்த இடத்துக்கு டிஎஸ்பி அப்படின்றாங்க. அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஆர்வம் பார்த்து சல்யூட் வைக்கிறாங்க. தென் அந்த அப்பாவி போலீஸ் 2 பேரும் வந்துட்டு, அப்பா நீங்களாவது எங்களை காப்பாற்ற வந்தீங்களே, இவன் எங்களை என்னென்ன தெரியுமா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. என்னென்ன பண்ணான்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க, உங்களுக்கு தைரியம் இருக்குல்ல, நீங்கள் போலீஸ் தானே, போலீஸில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, தைரியமாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், நீங்களே இப்படி பயந்துட்டு இருந்தா மக்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் அப்போவே இவரை மாதிரி கலெக்டர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலமையே இருந்திருக்காது அப்படின்னு ஜின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆரம்புக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவன் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கான், உண்மையாலுமே இவன் டிஎஸ்பியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடி கார்டை காமிங்கன்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு. அப்போ தான் டிஎஸ்பின்னு புரியுது. ஆரம் ஜின்னை பார்த்து சல்யூட் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்புறம் ஆரம் நீங்கள் தானே அப்படின்றாங்க. ஆமாம் சார், நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, இதே மாதிரியே
நேர்மையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அங்கேருந்து போகிறாரு. ஆரம்க்கு ஒன்றுமே புரியல. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காரு. அப்போ கரெக்டாக இந்த போலீஸ் ட்ரைனிங்லாம் எடுப்பாங்கள்ல, அந்த இடத்துலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. என்ன திடீர்னு இப்படி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரு. வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஜூனியருக்கெல்லாம் ட்ரைனிங் இருக்குது. என்ன ஜூனியர்? அதான் உங்களுக்கே தெரியும்ல, போலீஸ்க்காக ட்ரைனிங் பண்ணுறவங்கலாம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு 1 வீக் இல்லாட்டி 1 மந்த்து இந்த மாதிரி ட்ரைனிங் எடுப்பாங்க. அதுக்காக நம்ம ஸ்டேஷனுக்கு ஆளை விட வந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி அவங்கள வர சொல்லு அப்படின்றாங்க. நிறைய பேர் வர முடியாதுல்ல, ஒரு 2-3 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஹெட்டு வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் அவங்க ஆஃபீஸில் 3 பேரை விட்டு போகிறோம், அவங்களுக்கு நீங்கள் தான் ட்ரைன் பண்ணோம் அப்படின்றாங்க. ஓ சரி, நீங்கள் அவங்கள விட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல யார் யார் இருக்காங்கன்னா, நம்ம ஜேகே அப்புறம் இன்னும் 2 பேர். ஆரம்க்கு இதை பார்த்துட்டு என்ன எனக்கு நமக்கு தெரிஞ்சவங்களையா பார்க்குற மாதிரி இருக்குது, பட் ஆனால் இவனுங்கள்ட்ட நான் பேசினது கூட இல்லையே அப்படின்னு ஆரம் பார்த்துட்ருக்காரு. இப்போ கரெக்டாக ஜேகே வந்துட்டு நம்ம டிஎஸ்பிக்கு சல்யூட் வைக்கிறாரு. நீ அதெல்லாம் பண்ண வேணாம்ப்பா, நீ ஜூனியர் தானே, உனக்கான ஆள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு ஆரம்ப கையை கட்டுறாரு. ஏன் நீங்கள் அவரை பார்த்து கை கட்டுறீங்க? அவர் என்ன பண்ணுறாரோ அவர் வழியில் தான் நடக்கணும் அப்படின்றாங்க. எனக்கு இவரை தெரியும், நான் ஆல்ரெடி இவரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிட்டு ஆரம் பக்கத்தில் போய் நிற்கிறாரு. என்ன வேணும் அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. நான் தான் ஜூனியர். என்ன ஜூனியர்? நான் அவங்கக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக செய்ய வந்திருக்கேன் அப்படின்றாங்க. என்கிட்ட அசிஸ்டண்ட்டா எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தோ அதான் டிஎஸ்பி தான் சொன்னார் உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி. ஓ அப்படியா, சரி சரி, நீ நேர்மையாக இருக்கணும், அப்புறம் உண்மையை மட்டும்தான் பேசணும், எதுக்காகவும் என்கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்றாரு. இல்லை நான் பேச மாட்டேன், நீ பொய்யை தான் பேசுகிறேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான் அப்படின்னு ஆரம் பார்க்குறாரு. இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன், நானும் ஒரு போலீஸ் தானே, நான் நார்மல் போலீஸ் மாதிரி கிடையாது, நான் நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு ஜெயிக்க சொல்கிறாரு. இருந்தால் நல்லது தான் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. இதெல்லாம் ஜின்னு கேட்டுட்டு தான் இருக்காரு. இப்படியே ஆஃப்டர்நூன் ஆகிடுது. இப்போ ஆரம் வந்துட்டு நம்ம ஜேகே கிட்ட நீ சாப்பிட வரியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் பசிக்குது, நானும் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆரமும் ஜேகேவும் ஒன்றா தான் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ கரெக்டாக பின்னாடியே நம்ம ஜின்னு வந்துட்டுருக்காரு. இதெல்லாம் பார்க்க ஆரம்க்கு எங்கேயோ என்னமோ நடந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. இவன் ஏன் என் பின்னாடியே வந்துட்டுருக்கான் அப்படின்னு ஆரம் முடிச்சிட்ருக்காரு. நீங்கள் ஏன் அவரை அப்படி சொல்கிறீங்க, அவர் டிஎஸ்பி தானே, உங்கள்கிட்ட பேசினது இல்லையா? இல்லை அவன் இன்றைக்கி தான் வந்தான், ஒன்றை மாதிரி தான் அப்படின்றாரு. நீங்கள் என்ன அவரை அவன்றீங்க? எனக்கு அவனை ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது, என்னை இப்படி ஆல்ரெடி ஃபாலோ பண்ண மாதிரியும் இருக்குது ஜேகே, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. ஓ அப்படியா, நம்ம வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்ன டெஸ்ட்டு? நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போவாமல் அந்த சைடு போவோம், அவர் பின்னாடியே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பார்க்க தான் வராரு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு அர்த்தம் அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம், நீ பரவாயில்லையே, போலீஸ் மாதிரி நல்லா தான் யோசிக்கிறேன், நான் போலீஸ் தான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரமும் ஜேகேவும் திடீர்னு இந்த சைடு போயிட்டுருக்காங்க. ஜின்னும் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. பாருங்க உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாரு போல் அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே. என்ன அவனா? இல்லை தெரியாமல் சொல்லிட்டேன் டிஎஸ்பி அப்படின்றாரு. இல்லை அவர் கோஇன்சிடெண்ட்டாக வந்திருப்பாருடா அப்படின்னு ஆரம் சொல்கிறாங்க. இல்லை நான் வேணா சொல்கிறேன், நீங்கள் பாருங்களேன், உங்களை தான் ரூட் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். என்னடா பேசுகிற, ஒரு பையனை ரூட்டை விட முடியுமா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த காலத்தில் அதெல்லாம் நார்மல், உங்களுக்கு தெரியல, நீங்கள் என்ன அந்த காலத்தில் இருக்கீங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நான் வேணா பண்ணுறேன், அதை பாருங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சந்துக்குள்ளே போய் ஒளிகிறாரு. ஜின்னு அங்கே வந்துட்டு எங்கே போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொலைவிட்டுருக்காரு. இப்போ ஆரம் அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறாரு. ஜின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி பண்ணுறாங்க. அவர் ஷேக் பண்ணதில் அவர் பாக்கெட்டில் இருந்த வேலட் கீழே விழுந்துருது. அதை கூட கவனிக்காமல் நின்றுட்டுருக்காரு. ஆமாம், நீங்கள் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இல்லையே, நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரல, நான் இந்த இடத்துக்கு புதுசா, அதான் எனக்கு இங்கே பசிக்குது, இந்த இடத்துல ஹோட்டல் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஸோ நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்கள் பின்னாடியே வந்தால் நானும் வருவேன்ல சாப்பிட அப்படின்றாரு. அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து கேட்கலாம்ல, இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன நினைக்கிறது அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. வராத ஃபோனை அட்டன் பண்ணி எனக்கு ஒரு அர்ஜென்ட் கால், நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஜின்னு அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கூப்பிட்டு போயிறாரு. ஒரு நிமிஷம் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தடிக்கிறாரு. ஏன் இங்கே ஹலோ டிஎஸ்பி சார் நில்லுங்க அப்படின்றாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் போலையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாரு அந்த இடத்துல ஷையாகிட்டு. ஜேகே இதை பார்த்துட்டு இவன் உண்மையாலுமே டிஎஸ்பி தானா, டேய் நீ மறுபடியும் அப்படி சொல்லாதரா, அவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. இல்லை டிஎஸ்பினா இப்படி தான் ஓடுவாங்களா என்ன? எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான்டா இருந்துச்சு, பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுகிறான், பட் என்ன இப்படி ஓடுறான், எனக்கு ஒன்றுமே புரியலையே.
நம்ப வேணான்னு தாங்க தோணுச்சு. நான் ஐடி கார்ட கூட வாங்கி பார்த்தேன். பார்த்தா உண்மையாலுமே அவன் டிஎஸ்பி தான்டா அப்படின்றாங்க. ஜேகேக்கு ஒரு மாரி டவுட் வருது. ஜேகே அப்பதான் நோட் பண்றாங்க. கீழ நம்ம ஜின்னோட வேலட் விழுந்து கிடக்கு. அவங்க ஓடுன அவசரத்துக்கு இத விட்டுட்டு போயிட்டாங்க போல. இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ஜேகே ஓப்பன் பண்ண போறாரு. டேய் அடுத்தவங்க பர்சனலா ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க. இல்ல நம்ம போலீஸ் நம்ம பார்க்கலாம். அப்பதானே நம்ம கரெக்ட்டா சேர்க்க முடியும் அப்படின்னு ஜேகே சொல்றாங்க. இதுலலாம் நல்லா விவரமா இருக்கடா. பரவாயில்லையே நீ ஜூனியர் இருந்தாலும் இவ்வளோ விவரமா இருக்க. ஆமாமா நான் என்ன உங்க ஜென்ரேஷனா? நான்லாம் வேற ஜென்ரேஷன் அப்படின்னு ஜேகே சொல்றாரு. இது ரொம்ப ஓவரா இல்ல? சரி என்ன பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா செம்ம ஷாக்கு. ஐயையோ! அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறாரு. என்னடா ஆச்சு? ஏன் அப்படி கத்துற? நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னான்னு. என்னடா கண்டுபிடிச்ச? நான் போலீஸ்ன்னு சொல்லி எனக்கு இப்பயாவது ஒத்துக்குங்க அப்படின்றாங்க. சொல்லுடா என்னான்னு. நீ சொல்ல சொல்ல எனக்கு பயங்கரமா ஒரு மாரி ஷாக்கா இருக்கு. சொல்லி தொல அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ அவரு உங்கள ரூட்டு விடுறாரு. அது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்றாங்க. என்னடா சொல்ற? நீங்களே வேணா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிட்டாரு. அதுக்குள்ள மூடி வச்சுறாரு. எங்கடா எனக்கு காமிச்சு சொல்லுங்க காமிடா அப்படின்றாரு. நீங்க தானே சொன்னீங்க மத்தவங்க பர்சனலா பார்க்கக்கூடாது அப்படின்னு. டேய் நான் போலீஸு நான் பார்க்கல ஒழுங்கு மரியாதையா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வாங்குறாரு. இருங்க நானே காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி மூடிட்டு ஓப்பன் பண்ணிட்டு மட்டும் அந்த மாதிரி வேணும்னே காமிச்சிட்டு இருக்காரு. ஆரம்க்கு கோவம் வருது. ஒழுங்காக கூடுறான்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு அடி வச்சுட்டு வாங்குறாரு. வாங்கி பார்த்தா ஆரம்க்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னு பார்த்தா ஆரமோட 11th படிக்கிற ஃபோட்டோ, அதில் நம்ம ஜின்னோட 12th படிக்கிற ஃபோட்டோ, 2 ஃபோட்டோவும் பக்கத்தில் இருக்குது. ஆரம்க்கு அப்போ தான் டவுட்டு கிளியரே ஆகுது. என்னாச்சு உங்களுக்கு இவரை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா எனக்கு தெரியும். நான் 11th படிக்கும்போது ஒருத்தன் எங்கள் கிளாஸ் முன்னாடி நின்று பார்த்துட்டே இருப்பான்டா. நான் கூட என் பக்கத்தில் இருக்க பொண்ணை பார்க்குறான்னு நினச்சேன்டா. கடைசியில் இப்போ தானே எனக்கு புரியுது அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. வர கோவத்துக்கு அந்த ஆளுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. என்ன அந்த ஆளா? இப்போ தான் நீங்கள் நான் அவன் இவன் சொல்லக்கூடாது. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அதெல்லாம் நான் பேசலாம். நீ சவனே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. எனக்கு பசிக்கவே இல்லை நான் போய் அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போகிறாரு. நீங்கள் அவரை அப்புறமா வச்சுக்கோங்க எனக்கு பசிக்குது ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்கலேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னடா நீ டபுள் மீனிங்லேயே பேசிகிட்டு இருக்க நீ ஒருத்தன். சரி வா சாப்பிட்டுட்டு போவோன்னு சொல்லிட்டு ஆரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போலாம் நினச்சி பார்க்குறாரு. ஒரு தடவை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கிட்டு பூ பறிச்சிட்டு இருப்பார்ல அந்த சீனை யோசிச்சுட்டு. அப்போ நான் கூட ஒரு பொண்ணுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு நினச்சேன். கடைசியில் எனக்கு தான் அப்படி பண்ணிட்டு இருந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரவுக்கு சாப்பாடே உள்ளே இறங்க மாட்டேங்குது. தென் நம்ம ஜின்னு இப்போ ஸ்டேஷனில் அந்த சேரில் உட்காந்து சுற்றிட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்காரு. ஆமாம் நான் இவன்கிட்ட ரொம்ப நாளாக ப்ரப்போஸ் பண்ணோம் இவன் பக்கத்தில் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போல்லாம் என்னால் போகக்கூட முடியாது. இப்போ இவ்வளோ க்ளோஸில் இருந்தோம். என்னால் இவன்கிட்ட சரியாக பேசக்கூட முடியல. நான் எப்போ தான் இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேனோ சரி அது வரைக்கும் இவன் ஃபோட்டோவையாவது பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுக்கலான்னு சொல்லிட்டு பர்ஸை போக்குறாரு. பார்த்தா பர்ஸை காணோம். ஐயோ நான் எங்கே விட்டேன்? நான் 12th முடிக்கும்போது கடைசியில் இவனை பார்க்கவே முடியல. ரீசன் என்னென்னா இவன் இந்த ஊர்லேயே இல்லை. சரி நம்ம இனிமேல் பார்க்க முடியாது போல் அப்படின்னு நினச்சா கரெக்டாக இவனை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ என்னென்னு பார்த்தா என் பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. என்னோடய லைஃப்பில் நான் இவனை திருப்பி பார்க்கணும் இவன் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இப்போ நான் இந்த வேலட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் இவன் என் லைஃப் பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வேகமாக போயிட்டு அங்கே இருக்க அந்த வேலட்டை தொலைவிட்டுருக்காரு. தென் நம்ம ஆரமும் ஜேகேவும் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இவன் என்னடா அங்கே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. நீங்கள் தான் அவரோட வேலட்டை தூக்கி வச்சுருக்கீங்களா அப்புறம் அவர் தொலைவை தானே செய்வார் அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம்ல நீங்கள் போய் அவர் கொடுத்துருங்க பாவம் அங்கே பாருங்கள் தொலைவிட்டுருக்காரு. எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. என்ன டவுட்டுடா? நீங்கள் அவரை பார்த்ததே இல்லை கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. பட் அவருக்கு எப்படி சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு போகிறீங்க அதான் எனக்கு புரியல அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இல்லைடா சாப்பாடுக்காக நம்ம பின்னாடியே வந்தான் சாப்பிட முடியாமல் போயிட்டான்ல என் மேலே தானே தப்பு அதான் பாவமாக இருந்துச்சு கொஞ்சம் வாங்கிட்டு போவோன்னு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. உங்களுக்கு உண்மையாலுமே புரியலையா அவர் உங்களை லவ் பண்ணுறாரு அப்படின்றாங்க. நீ வேற ஏன்டா அவன் ஒரு வேலை ஒரு பாசத்தில் ஒரு பிரதர் அந்த மாதிரி ஃபீல்டில் கூட பண்ணலாம். நீங்கள் அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. பார்த்துக்கலாம்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சரி அப்போ அந்த பர்ஸை கொடுங்க அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறாரு. இல்லைடா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் அதுக்குள்ளே இருந்தால் ஆரமோட ஃபோட்டோ எடுத்து உள்ளே வச்சுக்கிறாரு. நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? நீங்கள் அவரோட க்ரஷ் இப்படிலாம் பண்ணக்கூடாது பாவம் தானே அவர் அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. இவன் தொல்லை வேற தாங்க முடியலையே. நீ எனக்கு ஜூனியர் வேலையை மட்டும் பாரு சரியா அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. ஏன் நான் என்ன பண்ணேன்? பாவம் தானே அவர் உங்களுக்காக பாருங்கள் அந்த பர்ஸில் இருக்கா அமௌண்ட்டை கூட இப்படி தொலைவ மாட்டார். உங்கள் ஃபோட்டோவில் இருக்கா அதனால தான் இப்படி தொலைவிட்டுருக்காரு அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. நீ சின்ன பையன் மாதிரி நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருவிட்டு அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. ஐயோ எனக்கு வலிக்குது விடுங்க சீனியர் அப்படின்றாரு.
சரிடா இந்த வேலட்டை சாப்பாடையும் போய் நீ அவன்கிட்ட கொடு அப்படின்னு ஆரம் சொல்றாரு. நீங்க தானே வாங்குனீங்க, நீங்களே போய் கொடுங்க அப்படின்னு ஜேகே சொல்றாரு. சரிடா இந்த சாப்பாடை மட்டும் வச்சு நீ கூட அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, உங்க லவ் நீங்க தான். என்னது லவ்வா? என்கிட்ட நீ மறுபடியும் அடி வாங்க போற பாரு. இந்த சாப்பாடை மட்டும் நீயே கொடு, நான் வேலட்டை நான் கொடுத்தறேன் அப்படின்றாங்க. அது எப்படி குட்டியூண்டு வேலட்டை நீங்கள் குடிப்பீங்க? இவ்வளோ பெரிய வெயிட்டான சாப்பாடை நான் கொடுக்கணுமா? டேய் உன்னை சின்ன பையன் மாதிரி நடந்துக்க சொன்னேன், அதாவது எனக்கு ஜூனியரா குழந்த மாதிரி நடந்துக்க சொல்ல சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஒரு அடி வைக்கிறாரு. நீ தயவு செஞ்சு சீனியரை நான் அடிக்காதீங்க, நீங்கள் பார்க்க அப்படியே கொஞ்சம் போலீஸ் மாதிரிலாம் இல்லை, பார்க்க மிலிட்ரி மேன் மாதிரி இருக்கீங்க, நீங்கள் அடிச்சிங்கன்னா நான் அவ்வளோதான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. சரி இதை போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. வேறு வழியே இல்லாமல் இப்போ ஆரம் போய் வேலட்டு கொடுக்குறாங்க. ஜேகே சிக்னல்லே நீங்கள் கொடுங்க அப்படின்றாரு. அப்போ டக்குன்னு நம்ம ஜின் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்கும், அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. ஃபோட்டோவா? அதான் இருக்கே அப்படின்றாங்க. இல்லை ஏன் ஃபோட்டோ இல்லை, வேறு யார் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அது வர ஃபோட்டோலாம் இல்லை, அந்த ஒரு ஃபோட்டோ தான் இருந்துச்சு அப்படின்னு ஆரம் ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறாரு. இல்லை ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோ கொடுத்துருங்களேன், அந்த ஃபோட்டோ எனக்கு முக்கியமான ஒரு ஆளோடது ப்ளீஸ். முக்கியமான ஆளா? யார் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. அது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட கண்ணெல்லாம் அப்படியே சவந்து போயிருக்கு. எனக்கு புரியுது உங்கள் லவ்வர் தானே அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. அதை எப்படி நான் சொல்லுவேன்? ஏய் அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது உங்கள் லவ்வர் தானே, இங்கே தயவு செஞ்சு சொல்லுங்கள், உங்கள் லவ்வரை நான் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. டேய் நீ எதை கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடி சரியா, அதை விட்டு நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சீனியர், எனக்கு மட்டும் ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை நான் கரெக்டாக பண்ணிடுவேன், அதான் என்னோட எய்மே அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நீ அந்த எய்மை அப்புறமா பார்த்துக்கோ, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வரலையா, இவர் கூட பேசணுமா பர்சனலாக அப்படின்னு கேட்குறாங்க. நான் வரேன், அதுக்கு முன்னாடி சாப்பாடை கொடுத்துட்டு வா அப்படின்றாங்க. நான் இந்த சாப்பாடை அப்புறமா கொடுத்துட்றேன், அவர் சாப்பிட வரும்போது, இப்போதைக்கு வேணாம் நீங்கள் கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்றாரு. உன்னை அடிக்க போகிறேன் பாரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே ஆரம் பின்னாடி வந்துட்டுருக்காரு. நீ ஏன்டா பின்னாடி வர, என் கூட வாடா அப்படின்றாங்க ஆரம். இல்லை நீங்கள் போங்க, நான் உங்கள் பின்னாடியே வரேன், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் மெதுவாக தான் நடப்பேன் அப்படின்றாங்க. நம்ம இவரை சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஆர்வ கொளர்லாம் ஆரமோட காலுக்கு நடுவில் ஜேகேவோட காலை விட்டுறாரு. ஜின்னு அப்போ தான் வேலட்டை கண்டுபிடிச்சதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல திரும்புகிறாரு. டக்குன்னு நம்ம ஆரம் போய் ஜின்னு மேலே விழுந்து அப்படியே நம்ம ஜின்னை ஆரம் கிஸ் பண்ணிடுறாரு. 2 பேத்துக்கும் ஒன்றுமே புரியல. ஜேகே முழிச்சிட்ருக்காரு. ஐயையோ நம்ம ஒன்று பண்ண போய் அது ஒன்று நடக்குதே. கோவத்தில் ஆரம் அப்படியே ஜேகேவை திரும்பி பார்க்குறாரு. ஜின்னுக்கு சந்தோஷமாக இருக்கு, ஆரம் கோவமாக இருக்காரு. ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. நானா பண்ணேன், நீ தானே இப்போ என் மேலே விழுந்து நீ தானே பண்ண அப்படின்றாரு. நான் ஒன்றும் பண்ணல, நீ தான் பண்ண. ஆமாம் நான் தான் பண்ணேன், நான் தானே மேலே விழுந்தேன் அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. ஐயோ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே சேம் டைமில் என்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸு தெரியுமா அப்படின்றாங்க. 2 பேர்த்துக்குமே ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே வாய் மேலே கையை வச்சுட்டு நிற்கிறாங்க. ஜேகேக்கு இதை பார்த்து சிரிப்பாக வருது, சிரிச்சிட்றாரு. நம்ம ஆரம்க்கு கோவம் வருது. ஜேகேவோட டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு டே ஜேகே நீ தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. நான் காரணம் இல்லையே, நான் சும்மா காலை விட்டேன், கடவுள் தான் நீங்கள் கிஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காரு அப்படின்றாரு ஜேகே. கடவுள் இப்படி பண்ணணும்னு நினச்சாரா? இல்லையே, அப்போ நீங்களே அதனே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. நானும் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே துரத்த போகிறாரு. ஜேகே மறுபடியும் ஐயோ சீனியர் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காலில் அப்படி விழ போகிறாரு. பயத்தில் அப்படி நகரும் போது ஜின்னோட கால் ஸ்லிப்பாகி மறுபடியும் ஜின்னு மேலேயே விழுந்துடுறாரு. ஐயோ என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்கா அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. தென் நம்ம கலெக்டர் இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம புதுசாக அப்பாயிண்ட் பண்ண டிஎஸ்பியை பார்க்க வரலான்னு சொல்லிட்டு வராரு. இவங்க 2 பேரும் இப்படி இருக்க போஸை பார்த்துட்டு கலெக்டர் அப்படியே முழிச்சிட்ருக்காரு. அந்த சைரன் சவுண்ட் கேட்டு நம்ம இவங்க 3 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே 4 பேர் ஷாக்கில் நிற்கிறாங்க. அர்மீஸ், நம்ம சுகா, ஜிமின், ஜேஹோப்பி இவங்களோட என்ட்ரி எப்போ வரப்போகுது? இன்னும் இவங்க 7 பேர் சேர்ந்து என்னென்ன பண்ண போகிறாங்க? ஆரம்க்கு எப்படி தான் கேஸ் வரப்போகுது? ஜின்னு அதை கிளியர் பண்ணுவாரா? ஜேகே இன்னும் என்னென்ன கலாட்டா பண்ண போகிறாரு? அர்மீஸ் இதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் க்ரைம் அண்ட் மர்டர் மிஸ்ட்ரி இந்த பார்ட் 1ல் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.